நாளில் கூட தேவனுடைய செய்தியை ராபின் நம்ம மத்தியில் கொண்டு வருவார். நம் கைகளை தட்டி வரவேற்கும். கண்டிப்பாக இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி பார்ப்போம். சிறிது நேரம் மனிதனுடைய வார்த்தைகள் இந்த இடத்துல வெளிப்படாதபடி தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வரும்படியாக ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா ஜீசஸ். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஓம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நன்றி தகப்பனே. அப்பா, அன்று சாலமனுடைய தேவாலயத்தின் மேல் இறங்கின ஷக்கீனா மகிமை இந்த நாளில் இந்த தேசத்தில், இந்த ஆலயத்தில், இந்த ஜனத்தின் மத்தியில் இறங்கி நிற்கிற கிருபைகளுக்காக நன்றி. அப்போ தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலிலிருந்து போன போது அவங்க சொன்னாங்க, தேவனுடைய மகிமை நம்மளை விட்டு நீங்கினது. தேவமே, இந்த காலையில் நாங்கள் அறிந்திருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னம் எங்கே நிற்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, எங்களுடைய வசனங்களும் எங்களுடைய பிரசங்கங்களும் அப்பா ஞானத்தினாலும் அறிவினாலும் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானுடைய உறுதியினாலே வெளிப்படுகிறது என்று பவுல் சொல்லுவதை போல இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பேசுங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் இடைபடுங்கப்பா. இந்த சத்தம் பரிசுத்த ஆவியானுடைய சத்தமாக மாறுகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் அப்பா மனிதன் முகத்தை பார்க்கும் பொழுது இதயத்தை பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன்னங்கள் மத்தியில் வந்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இன்றைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் பேசுவீர், பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீர், பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவீர், பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்க போகிற நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு முடிஞ்சபடி நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் கடந்து வந்தவங்க எல்லாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். உள்ளே வந்த உடனேயும் எல்லோரும் ஏன் மூஞ்சியை பார்த்தாங்க, அப்புறம் அங்கே பார்த்தாங்க. என்னென்னு எனக்கு புரிஞ்சிச்சு. நேற்று பாப்பா நான் வந்து இறங்கணுன்னே கேட்டாங்க, சரி நீங்கள் வந்திருக்கீங்க, பாஸ்ட் எங்கே இருக்கான்னு கேட்டால் அதே கொஸ்டின் தான் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே என்ன பார்த்தாங்க, இங்கிட்டங்கெல்லாம் பார்த்தாங்க. எனக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுன்னா, டிரான்ஸ்லேஷனுக்கு ஆள் வந்துட்டார், ஆனால் பாஸ்ட் இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இந்த நிமிஷம் வரைக்கும் யோசனை இருந்திருக்கு, ஒருவேளை பாஸ்ட் வெளியே எங்கேயோ போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறா. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரிஸ்க் எடுக்க முயன்ற ஒரு மனுஷன் எங்கள் சித்தப்பா படிப்பின் காரியத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கிறாரு. அதே போல் நான் ஆராதனை ஃபஸ்ட் டைம் பண்ணுறது எங்கன்னா ராமகிருஷ்ணா இங்கே பில்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கே நடக்கும்போது ஒரு நாள் நானும் ஆண்ட்ரூ சாமுவேல் முந்தானே அந்த பையனுக்கு 25 அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. நீங்கள் 2 பேரும் பாட்டு பாடுங்க, வச்சு பண்ணுங்க. அப்போலாம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்க அவர் முயன்று இருக்கிறதை நான் பார்க்குறேன். என் படிப்பின் காரியத்தில் ரொம்ப ரிஸ்க் எடுத்தார். இன்றைக்கி அதே போல் அவர் ஒரு ரிஸ்க் எடுத்துருக்கிறாரு. நேற்று சிடனாக சொன்னார், நாளைக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க சொல்லி.
ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கி உங்களிடத்தில் பேசுவார் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறேன். அது அவருடைய வார்த்தைகள் அல்ல. ஆக்சுவலி இன்றைக்கி பாலக்காட்டிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் ஏதோ அதை இது பண்ணிவிட்டு இந்த வருஷம் தேவன் எங்கிட்ட 2-3 காரியத்தை சொன்னார். எதற்கு நோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஊழியத்திற்கோ பிரசங்கத்திற்கோ, ஏன்னா நான் பிரசங்கத்துக்கு போக மாட்டேன், கிராமங்களுக்கு மட்டும் தான் போவேன். அதே போல் காணிக்க வாங்கவே மாட்டேன். இந்த வருஷம் தேவன் ஆவியான 2-3 ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு நோ சொல்லக்கூடாது, எது கிடைச்சாலும் அது ஊழியத்துக்கு அது நோ சொல்லக்கூடாது, அதனுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப தடையாக இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு டக்குன்னு பாலக்காட்டிலேருந்து கால் வந்தோடனே நான் சொல்லிட்டேன், ஐயோ இந்த வாரம் நான் குன்னூர் போகிறேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அது ரொம்ப அதுக்கப்புறம் வருத்தப்பட்டேன். தேவன் வந்து நோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேனே, என்னமோ திட்டம் இருந்திருக்குமென்னு. ஆனால் தேவனுடைய திட்டம் இன்றைக்கி இங்கே இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறார். இந்த காலை வேளையில் நாம் தேவனுக்கு நேராக கடந்து செல்வோம். லூக்கா 24:49. பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. 2 முக்கியமான இடங்கள். ஒரு பண்டிகையினுடைய கடைசி நாள். கேரளாவில் கன்வென்ஷன் நடத்தப்படுவாங்க. அதில் பண்டிகையினுடைய கடைசி நாளில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், நித்தியத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. முதல் நாள் பாபத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் வந்து பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுவாங்க. 3வது நாள் எதை பற்றி பிரசங்கம் பண்ணுவான்னு சொன்னால், நித்தியத்தை பற்றி என்னன்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எப்பொழுது ப்ரெசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த முக்கியமான தருவாயில் தான் டெலிவர் பண்ணுகிறதை நாம் பார்க்கப்படுகிறோம். அதே போல் தான் நம்ம கூட்டங்களில் பார்க்குறோம். கடைசி நாள் பயங்கர கூட்டம் வரும். கடைசி நாளில் தான் ரொம்ப வல்லமையான ஊழியக்காரர்கள் பிரயோஜனப்படுத்துவாங்க. என்னென்னு சொன்னால், அந்த நாளில் அது முடிய போகிறது, ஆனால் அங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை டெலிவர் பண்ண வரணும். இந்த இடத்துல 2 இடத்துலையும் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். பண்டிகையினுடைய கடைசி நாள். 2வது செஷன் நீங்கள் எங்கே நல்லா பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லாதனால அதை வாசிக்க விரும்பலை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40 நாள் சீஷர்களோடு இருந்து அவர் போகிற நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் பெற்ற வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் காத்திருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி இது ஒரு செய்தி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்லை. இன்றைக்கி உண்மையிலே நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு ஆசைப்படுகிறேன். தேவ ஆவியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைவீங்க. இந்த நாளில் இந்த வருஷம் தேவ ஆவியான கடந்த 21 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தேவன் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, த எரா ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், தேவ ஆவியானவருடைய காலகட்டம் என்பதை மட்டும் தேவன் இடத்துல பற்றி சொன்னார். நான் அதற்காக எடுத்து அதுக்கப்புறமாக வந்த மீட்டிங்காக தேவனுடைய வார்த்தையை நான் ப்ரிப்பேர் பண்ண போய் உட்கார்ந்துருக்கும் போது தேவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை, த எசென்ஷியாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். கடந்த 3 நாட்கள் 3 ஊழியங்களில் த எசென்ஷியாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் நேற்று அப்பா சொன்னோன்னே நான் தேவன் சமூகத்தில் போய் உட்காரும்போது தேவன் என்கிட்ட கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட, வேர் தேர் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட் தேர் இஸ் லிபர்ட்டி. ஹல்லேலூயா. அப்போ தான் நான் அதை பற்றி உட்கார்ந்து வாசிக்கும் பொழுது, தேவனை தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஒரு காலம் தேவன் நேராக செயல்பட்டு கொண்டிருந்தார். இன்னொரு ஏரா எப்படி இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டிருந்தார். அதற்கப்புறமாக அவர் சொன்னார், நான் பிதாவின் இடத்துல போகிறேன். எதற்கு? உங்களுக்காக வீட்டை ஆயத்த பண்ண போகிறேன். நான் போனதுக்கு அப்புறம், நான் போகிறது நல்லது, அப்படி என்றால் பரிசுத்த ஆவியார் எனப்படுகிற தேற்றரவாளன் உங்கள் மத்தியில் வருகிறார். இந்த நாட்களில் நம்ம யாரு கூட சஞ்சரிக்கிறோம் என்பதை நாம் புரிந்திருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. நாம் யாரு கூட சஞ்சரிக்கிறோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரோடு கூட சஞ்சரிக்கிறோம். ஏன்னா இந்த காலத்திற்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்தப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே சகல ஜனத்தின் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். அதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது, உங்களுடைய குழந்தைகள், ஈவன் தோ இவங்களுடைய சில்ட்ரன்ஸ். ஏன் தெரியுமா? ஏன் அது எல்லாம் அங்கேருந்து அந்த கேட்டகரி எடுத்து 1:8 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1:4 நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது விதமாக சொல்லப்படுறது, கடைசி நிங்களோட புத்திரன் மாறியும் புத்திரி மாறியும் பிரவசிக்கும், நிங்களோட யௌவனக்கார் தரிசனங்களை தரிசிக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த நாட்களில் ஏன் அது அந்த கேட்டகரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனையும் விடலை, சகல ஜடத்தின் மேலும் என்று நம்ம தலை நேரத்தில் நினைப்போம் அது யூதருக்கான வாக்குத்தத்தம் இல்லை, அது அடுத்த அதிகாரத்தில் வாசி அது யூதனுக்காக இல்லது என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம். நேரம் இல்லாததாக போல. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. அதனால் உங்களுடைய குழந்தைகள் மேல் நான் போடுவேன், அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்களுடைய வாலிபர்கள் மேல் இறங்குவேன், உங்களுடைய வயோதிகள் மேலும் நான் இறங்குவேன். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனும் அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் வாழ முடியும் என்பதை தேவ ஆவியானவர் தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ இந்த முக்கியத்துவத்தை நான் அதான் திரும்ப சொன்னேன். இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்லுகிறார், ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, உங்களால் தனியாக போக முடியாது. நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். தூக்கம் வர்ற எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லையா சொல்லுங்களேன். தயவு செஞ்சு தூக்கக்கூடாதுங்க. உண்மையான சொல்கிறேன், இது ஒரு டெலிவரன்ஸ் என்னுடைய வார்த்தை தான். ஒருவேளை பர்சனலாக நான் இறங்கி வந்து உங்கள் தலையில் கை வைக்கலான்னு நான் தேவன்கிட்ட கேட்டேன். தெய்வமே, சிலவங்க வர்றாங்க 2-3 பேர் தலையில் கை வச்சுட்டு போகிறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கஷ்டப்படுவாங்களே. தெய்வமே, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் டிரான்ஸ்லேஷன் போகும்போதெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் காமனான ஒரு வாக்குத்தத்தம் இன்றைக்கி வெளிப்பட போகிறது. அந்த வாக்குத்தத்தம் எங்கே இருந்து எங்கே வரைக்குமான வாக்குத்தத்தம் என்பதை நான் அடுத்த மெசேஜுக்குள்ளே போகும்போது சொல்லுவேன். உண்மையிலே இன்றைக்கி இதை பெற்றுக்கொண்டு யாரும் தூங்கக்கூடாது. தயவு செய்து தூக்கம் வந்தால் எப்படியாச்சும் கட்டுப்படுத்திடுங்க. தூங்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி காலை வேளையில் நம்ம ஒரு சீக்கிரட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி காலையில் ஜோஷுவா வண்டி ஓட்டு வரும்போது ஜோஷுவாட்ட கேட்டேன், ஊருக்கு போகலையா ஜோஷுவா சொன்னார், இல்லை நியூ இயருக்கு போனீங்களா? போகல. கிறிஸ்மஸுக்கு போகல. ஏன்? சர்ச் இருந்ததுனால போகல. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம தேவனோடு கூட தேவ ஊழியக்காரரோடு கூட இருக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த சீக்கிரட்டை நான் புரிஞ்சுக்கணும். யோசுவா மோசேயோடு கூட சஞ்சரிக்கிறான். ஆனால் யோசுவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய எஜமானன் பயன்படுத்தப்படுகிற முதல் ரீசன் என்ன தெரியுமா? அந்த முக்கியமான ரீசன், தட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். யோசுவா பார்க்குறான், மோசே கூடாரத்துக்குள்ள ஜெபிக்கும் பொழுது ஒரு நண்பனிடத்தில் பேசுகிறதை போல தேவன் பேசி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். இதை பார்த்துட்டு மோச ஜெபம்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டாரு. ஆனால் யோசுவா கூடாரத்தை விட்டு நீங்காதவனாக காணப்படுகிறார். என்ன தெரியுமா? அவனுக்கு புரிந்துருச்சு, என்னுடைய எஜமானன் பயன்படுத்துகிற நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய ஏதோ ஒரு திறமைகள் கிடையாது, அவர் அனுபவிக்கிற அந்த தேவனுடைய பிரசன்னம். திரும்பி வரும்போது இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுக்கு அடுத்து நம்ம இங்கே வரும்போது எலிஷாவுடைய லைஃபுக்கு வரும்போது எலிஷா கேட்குறாரு, உங்களுடைய ஆவியினுடைய இரட்டி பங்கு எனக்கு கொடுங்க. எலிஷா கூட நடந்தது பெரிய விஷயம் இல்லை, நிறைய பேர் நடந்தாங்க, 50 சீசர்கள் வேற இருந்தாங்க. ஆனால் எலிஷா மட்டும் அதை டிடெக்ட் பண்ணா, என்னுடைய எஜமானன் பயன்படுத்தக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள் இருக்கிற ஆவியானவர். என்னால் அது பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவரை போல அல்ல, அவருக்கு மேலாக நான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவியினுடைய இரட்டி பங்கு வேணும். கேட்கும் போது நம்ம கவனிக்க வேணும். நம்ம அநேகமாக தேவ ஆவியானவரால் செயல்படுகிற ஒரு மனுஷன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய எஃபிஷியன்சி. அதனால் சீஷர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, சீஷர்களுக்கு ஒன்றும் புரியலை. இயேசு அற்புதங்கள், அதிசயங்கள், பயங்கர காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் கடைசியில் பரமேறுற நேரத்தில் அந்த சீக்ரெட் சொல்லிட்டு போகிறார் இயேசு, நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்ட என்னுடைய வாக்கு தத்துவத்திற்காக காத்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகத்தின் சமரியாவிலும் உலகத்தின் முடிவு பரிந்த என்னுடைய சாட்சிகளாக இருப்பீங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து ஊழியம் எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? இயேசு கிறிஸ்துவை பிதா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் பிசாசுகளை குணப்படுத்துவர்களாக நன்மை செய்கிறவர்களாகவும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் அவர் 30வது வயதில் யோவானுடைய கரங்களில் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் எடுத்து இறங்கினார். இயேசு கிறிஸ்துவை யார் வெளிப்படுத்தினார்? வேதாகமத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மடியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்துகிறார். ஆனால் யோவான் ஸ்நானனுக்கு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதற்கு பிதா ஒரு அறிகுறி சொல்கிறார். யாரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதையும் அவர் வாசம் பண்ணுகிறதையும் நீர் பார்க்கிறையோ அவர்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ள வேண்டியனுடைய அவசியம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த வருஷம் நீங்கள் விடுதலைக்காக ஜெபிக்காதீங்க. தயவு செஞ்சு விடுதலைக்காக ஜெபிக்காதீங்க. வியாதிகள் நீங்கணும்னு யாருமே ஜெபிக்காதீங்க. இந்த வருஷம் உங்களுடைய சாபங்கள் உடையணுன்றதுக்காக ஜெபங்கள் இல்லை. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவி எனக்கு வேணும் என்று சொல்லி ஜெபிங்க. நான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியத்தை தான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு, மரியாள் எடுத்த தூதன் வந்துட்டான்.
மரியாளிடத்தில் இந்த வாக்கு தத்துவம் வெளியேறிச்சு. மரியாள் கேட்கிறா, நான் புருஷனை அறியேன், இது எனக்கு எப்படி ஆகும்? ஹல்லேலூயா. the solution அந்த இடத்துல உடனேயுமே சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிழலிடும், சர்வ வல்லவருடைய பலன் தாபரிக்கும், அதனால் உற்பத்தியாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். லைஃப் ஃபுல் ஆஃப் ப்ராமிசஸ், பட் they didn't activate. அது ஏன் அது ஆக்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்லிமா, அந்த வாக்குத்தத்தங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கவில்லை. அந்த வாக்கு ஏன் தெரியுமா? இது எப்படி தெரியுமா? ஒரு விதை மண்ணில் கிடக்கிறது, தண்ணீரினுடைய ஒரு சிறிய ஒரு டச் அதில் வரும்போது தான் அது முளைக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரோடு கூட ஒப்பிட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அவன் வாய்க்கால் அருகிலே நட்டப்பட்டு தற்காலத்திலே கனி, ஏன் நம்முடைய தற்காலங்களிலே நம்முடைய கனிகள் வெளிவரவில்லை என்று தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராகிய அந்த தண்ணீருடைய அந்த பிரசன்ஸுக்குள்ளாக நம்முடைய வாக்கு தத்தங்கள் சென்று ஏறவில்லை. இந்த வருஷத்தில் நான் ரொம்ப நேரத்தை ஒதுக்குனதும், என்னுடைய தூக்கம் ரொம்ப கம்மியான ஒரே ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவரை நடத்தணும், பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசணும், பரிசுத்த ஆவியானுடைய உதவிகளாக இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் செயல்படணும். இது ரொம்ப முக்கியமான. எத்தனையோ ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்த இது எங்கே தெரியுமா? பாஸ்டர்ஸுக்கு மட்டும் கிடையாது. நம்ம நினைச்சிருக்கிறோம் பாஸ்டர்ஸ் அல்ல, இது ஒவ்வொரு சிறு குழந்தைகள் வரைக்கும் வாக்குத்தத்தம் கடைசி கால சகல ஜடத்தின் மேலும். அதில் யார்? நாட் ஒன்லி பாஸ்டர்ஸ், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும். ஹல்லேலூயா. வெரி இம்பார்ட்டன்ட். காலையில் நான் ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். வேதாகமத்தில் நம்ம அன்னைக்கு இருந்து பழைய நாட்களை நாம் எடுத்து பார்க்கோம் என்று சொன்னால், எல்லா இடத்துலையும் தேவன் வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்தில் ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம், பெசலேல். அவனுடைய பேர் பெசலேல். அவன் மோசே தேவனுடைய கூடாரத்தை கட்டும் பொழுது அதில் வினோத வேலைகளை செய்யும்படியாக நியமிக்கப்பட்ட மனுஷன் பெசலேல். ஆனால் அவன்கிட்ட வாக்குத்தத்தம் கிடக்கிறது. எக்ஸோடஸ் எடுங்களேன், யாத்ராகமம் 31வது அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன் ப்ளீஸ். ஒரு ஆள் 2 எடுங்க, ஒரு ஆள் 5வது வசனத்தை எடுத்து வச்சிருங்க. எஸ். ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேலுக்கு பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலைவேளையில் ஒரு வாக்குத்தத்தம் பெசலேலுக்கு வருகிறது. அவன் எதற்காக அழைப்பிக்கப்படுகிறான்? வினோதமான காரியங்களை செய்யும்படியாக அழைப்பிக்கப்படுகிறான். அது என்னெல்லாம் காரியங்கள் என்பதை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் ஆக்டிவேட் ஆச்சு தெரியுமா? தேவ ஆவினால் அவனை நிரப்பப்படும் போது அவனிடத்திலிருந்து ஞானமும் அறிவும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. நம்ம அடுத்து நியாயாதிபதிகளின் புத்தகத்துக்கு நீங்கள் வாங்கலாம். ஒரே இடத்துல நியாயாதிபதிகளின் புத்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 13:6. எஸ் எஸ் 5 வாசிங்க. எஸ். ஆமென். எஸ். ஆமென். எஸ். எஸ். ஆமென். 14:6 வாசிங்க. 14:6. எஸ். 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 ஆமென். ஆமென். அடுத்த இன்னொரு வருஷம் 15, 14 வாசிச்சிருங்க. 15, 14. எஸ். 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 ஆமென்.
ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலைவேளை ஏன் இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேத வசனத்தை நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷங்க என்ன வேணாலும் சொல்லலாம், பட் இந்த தேவ வசனங்கள் அப்படியே பிடித்து அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில் அது ஜீவனாக பரிணமிக்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நான் பார்க்குறோம், பெலிஸ்தியர்களை அவன் முறியடிப்பு ஆரம்பிப்பான் வந்தது கிதியோனை பற்றின சாம்சனை பற்றின வாக்குத்தத்தம் அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எந்த இடத்துல நிவர்த்தி ஆகிறது நீங்க ரெண்டு இடத்துல பார்க்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தபோது அவன் கையில ஒன்றுமில்லாமல் இருக்க அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுகிறான். இன்னொருத்துல சொல்லுகிறோம், தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தபோது பெலிஸ்தர் கட்டின அந்த கட்டுகளை அவன் உடைக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் திரும்ப உங்களிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். தேவனுடைய ஆவி எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. தேவனுடைய ஆவி எங்க உண்டோ அங்கு நீங்கள் எதிர்த்தவர்களை நீங்கள் துரத்த ஆரம்பிப்பீங்க. தேவனுடைய ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு உங்களுக்கு நேராக கர்ஜித்துக் கொண்டு வந்தவர்களே ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறதை போல நீங்க கிழிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா தேவனுடைய ஆவியானவர் அவர் சத்துவத்தின் ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர் அவன் விடுதலையினுடைய ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர் அவர் வல்லமையினுடைய ஆவியானவர். எத்தனை வருஷம் தாங்க நம்ம கட்டுகளோடய முன்னாடி போயிட்டு இருக்க முடியும்? எத்தனை வருஷம் தாங்க ஒரு சத்ரு நம்மளை துரத்திக்கிட்டே இருந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்க முடியும்? அதுக்கு அடுத்த இடத்துல கிதியோனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் அவர்களை துரத்தின மிதியானிகளே, தேவனுடைய ஆவியானவர் மிதியான் மேல் வந்தபோது அவன் அவர்களை துரத்த ஆரம்பித்தார், அவங்க பாய்ந்தோட ஆரம்பித்தார்கள் என்று. இந்த வருஷம் நீங்க ஜனவரி மாதம் தான் ஆகிறது. இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து நீங்க ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிக்கணும். அப்பா சொன்னது போல நேரத்தை நீங்க ஒதுக்கணும். தேவ ஆவியானவர் அசைவாடும்படியாக விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தலைமுறைகள் மேல் கரங்களை வைத்து சொல்லணும், வாக்குத்தத்தம் என்னுடைய தலைமுறை மேல் நிறைவாகட்டும். கடைசி நாட்களில் என்னுடைய ஆவியை நான் சகல ஜனத்தின் மேலும் ஊற்றுவேன் நீங்கள் சொன்னீங்களே, என்னுடைய குமாரர்களும் என்னுடைய குமாரத்திரிகளும் தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு வாக்குத்தத்தம். நம்ம நினைக்கிறது மாதிரி இந்த வாக்குத்தத்தம் சூப்பர் நேச்சுரல்ஸ் மட்டும் டீல் பண்ணாது. தேவன் மேல் இருந்த ஆவியானவரை பற்றி நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், எசையா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா அது எப்படிப்பட்ட ஆவியானவராக இருந்துச்சுன்னா, அவர் அறிவை எடுத்துக்கிற நாலேஜ் அவர் வெளிப்படுத்துகிற ஆவியானவராக இருந்துச்சு. அவர் வல்லமையின் ஆவியானவராக இருந்தார். அவர் ஞானத்தை புறப்படுவிக்கிற ஆவியானவராக இருந்தார். அவர் தேவ பயத்தினுடைய ஆவியானவராக இருந்தார். ஒரே நிமிஷம் வாசிங்களேன். 11:2 எசையா 11:2. எஸ், ஆமென், ஆமென். சொல்லுங்க, வாசிங்க. எஸ், எஸ், ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இது பாருங்க, இதுல உங்க பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அதுல இருக்குதுங்களா? ஆனா இதுல இருக்கிறது அனைத்துமே ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய அனைத்தும் அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்து 12 வயதில் இயேசு கிறிஸ்து பேசின ஞானத்தோடு கூட எதிர்த்து இருக்க யாரால முடியும்? என்ன தெரியுமா? அவர் மேல் நிரப்பப்பட்டிருந்த ஆவியானவர். இதுல பொழுது ஞானத்தை, அறிவை, ஆலோசனையை, தேவ பயத்தை, வல்லமை புறப்படுவிக்கிற ஆவியானவர். நம்ம பிள்ளைங்க எழுந்திச்சோன்னையும் போய் சூப்பர் நேச்சுரல்ஸ் பண்ணுன்றதுக்காக இல்லை, அவங்க கொஞ்சம் வளரட்டும், அதற்கப்புறம் அவங்களுக்காக ஆவி அல்ல. பிறந்து விழுந்த குழந்தைகள் இருந்து அந்த குழந்தைகள் சரங்களை நீங்கள் தலை வைத்து கடைசி நாட்களில் அந்த காலத்தில் பிறந்திருக்கிறான் அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய குழந்தைகள் மேல் இறங்க வேண்டும் என்பதை நாம் சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அவ தலையில் நான் கரங்களை வைத்து நான் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். இந்த நாட்களில் இவ தீர்க்க தரிசன முறைக்குள்ளாக வர வேண்டும். ஏன்னா கடைசி காலத்தில் இந்த வாக்கு தத்துவத்தில் அந்த ஏராளம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு படிக்கிறதுக்கு அறிவு கம்மியாக இருக்குதா? எஸ், த நாலேஜ். ஆவி அந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுகிறா? இந்த நாலேஜ் அவரிடத்தில் பாரு, அறிவை கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அவர் ஞானத்தை கொடுக்கிற தேவ ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் வந்தது. அந்த மனுஷன் சொன்னான், அடிமையாக ஒரு தேசத்திற்கு போகப்பட்டான். ஆனால் அந்த மனுஷன் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னான். 1-2 வருஷத்தோடு இல்லை, 14 வருட திட்டத்தை ஒரே மனுஷனாக சொன்னான். யோசேப்பு. அவதுக்காக தேவ தெளிவாக வசனம் போடப்பட்டிருக்குது. இவன் தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்ட மனுஷன் அல்லாமல் வேறு ஒருவனாலும் இப்படி சொல்ல முடியாது. நாம் போகிற இடத்துல, நாம் சந்திக்கிற இடத்துல நாம் உயர்த்தப்பட வேண்டுமா? நம்முடைய ஆபீஸஸ்ல நாம் உயர்த்தப்பட வேண்டுமா? இந்த காலை வேளையில சொல்லுகிறோம், தேவ ஆவியானவருக்காக நீங்க ஜெபிங்க. அதனுடைய பை ப்ராடக்டா இது எல்லாமே இருக்குது. நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிங்க. தேவனே, உம்முடைய ஆவியானவர் எனக்கு வேணும், அதனால் நான் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியினால் எவர்கள் எல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கான முதல் தகுதி தேவ ஆவியானவர் நடத்தப்பட வேண்டும். நம் தேவ ஆவியானவர் நிறுத்தப்பட வேண்டும். நம்முடைய பிசினஸ்ல நமக்கு ஞானம் வேண்டுமா, அறிவு நமக்கு வெளிப்பட வேண்டுமா? நான் திரும்பியும் சொல்ல, யோசேப்புடைய காரியத்தை எடுத்து பாருங்க, தானியேலுடைய நாட்கள், தானியேலுடைய காரியத்தை எடுத்து பாருங்க. இவர்கள் சொன்ன ஞானத்தோடு அந்த தேசமே தலை வணங்கினது ஒரே ஒரு காரியம், ஒரு அன்பினுடைய ஆவியானவர், ஒரு அறிவை கொடுக்கிற ஒரு ஆவியானவர், ஒரு கவுன்சிலிங் பண்ற ஆவியானவர். நம்முடைய பாதையில் முன்னாடி போகும்போது நம்ம என்ன பண்ண வேண்டுமோ தெரியலையா? எஸ்ஐயாவில் போடப்பட்டிருக்குது, நீ வலது புறமோ இடது புறமோ திரும்பும் பொழுது பாதை இதுவே என்ற ஒரு சத்தம். ஹல்லேலூயா. இந்த காலையில் நீங்கள் வேற எதற்காக நீங்கள் ஜெபிக்கலனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக இந்த வருஷம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நான் அநேக இடத்துல கஷ்டப்படுகிறேன், நம்முடைய ஃபோக்கஸ் வேற எங்கேயோ நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், வேற எதுக்கலாமோ. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக தேவனை அறிந்த ஒரு மனுஷன் இந்த காலகட்டத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னா, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னா, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த நிரப்புதல் பெற்றுக்கொள்ளாதபடி, அந்த நடத்துதல் பெற்றுக்கொள்ளாதபடி, அவர் நம் மூலமாக செயல்படாதபடி we can't. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ரொம்ப முக்கியமான இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நேரங்கள் கம்மியாகி வந்ததுனால நான் கடைசியாக என்னுடைய கன்க்ளூஷனுக்கு நேராக நான் கடந்து போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களேன். ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியே குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே கொல்லப்பட்டிருக்க இந்த ஆவிக்கும் பரிசுத்த ஆவியானவரும் ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்புறம் பேசுங்க. இங்கே போடப்பட்டிருக்கிற அந்த நாட்களில் சிலனா ஆதியிலே தேவன் வார்த்தை வானத்தை பூமி உண்டாக்கினால் ஆழத்தின் கீழே இருள் இருந்தது, தேவனுடைய ஆவியானவர் ஆழத்தின் மேல் உலாவிக்கொண்டு அன்றைக்கு இருந்து தேவனுடைய ஆவியானவர் ஆனால் நிறைய இடத்துல வந்து போய் கொண்டிருந்தது. ஆனால் கிறிஸ்துவனுடைய காலத்தில் சொல்லுகிறது அது வாசம் பண்ண ஆரம்பித்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவில் ஜாதிகளுக்கு வரும்படியாக நாம் ஆத்மாவை பற்றி சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வசனத்திலே முதல்ல நாம் வாசித்தோம், பண்டிகையின் 3ஆம் நாளிலே, பிரதான நாளிலே, கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்து எழுந்து சொன்னான், தாகமாக இருக்கிற எவனும் என்னிடத்தில் வந்து பருக கடவான். அது எதை பற்றி சொன்னார் என்பதை நம்ம கீழே வாசித்தோம். தம்மில் விசுவாசிக்கிறவர்களுக்கு தாம் கொடுக்கப்படுகிற ஆவியை பற்றி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தம்மில் விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன வெளிப்பட ஆரம்பிக்கிறது, அவருடைய ஆவி செயல்பட ஆரம்பிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவில் கூட ஜாதிகளுக்கு வரும்படியாக ஆத்மாவென்ற வாக்குத்தத்த விஷயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நிற்குது எங்க, அதை நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அபிரகாமினுடைய காலத்திலிருந்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தலைமுறையாக கடந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதுக்கு நான் ஒரு சாட்சிகள் சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேசத்தினுடைய நாலா பக்கமும் பரகுவார், உன்னால் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்மா வீட்டில் செல்லக்குட்டியாக இருந்த யாக்கோபை வெளியேற்றப்படுகிறதை நான் பார்க்குறோம். ஆனால் யாக்கோபு போகும்போது இதே வாக்குத்தத்தத்தை தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை இரட்டி ஆக்குவேன், நான் உன்னை தேசத்திற்கு வடதுபுறமும் இடதுபுறமும் உன்னை பறக்க செய்வேன் என்ற வாக்குத்தத்தத்தை நின்று உறுதிப்படுத்துகிறார். அது என்ன? அது யாக்கோபு மேல் இருந்த பெரிய ஒரு பாசத்தினால கிடையாது, சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற பரிசுத்த ஆவியானுடைய கட்டாயம். அது நான் நல்லா பார்க்கும்போது அந்த இடத்துல சொல்லுகிறான், யாக்கோபு சொல்கிறான், அந்த இடத்த பார்த்துட்டு சொல்கிறான், ஐயோ இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு பெதேல் என்று பெயர் போட்டான். ஆனால் அந்த இடத்துல மட்டும் இல்லை, தேவ ஆவியானவர் அவனுக்கு இன்னொரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். எங்கன்னு பார்த்தா எஸ்ஐயா அவனுடைய புத்தகத்தில் நாம் எடுத்து பார்க்கும்போது நாம் 43வது அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எஸ், என்ன பண்ணுமா? ஆழங்கள் உன்மேல் புரளாது, தண்ணீர்கள் உன்மேல் புரளாது. ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாய் நீ.
தெளிவா போடுவார். யாக்கோபே உன்னுடைய வாக்குத்தத்தம் இல்லப்பா, அங்க மட்டும் ஏதோ அந்த பெதேல்ல மட்டும் உனக்கான இறங்கி நிக்கல. ஏன் தெரியுமா? நான் உன் கூட இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன தெரியுமா? நீ ஒரு வாக்குத்தத்த சந்ததி, நீ வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாய். சரி, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் தான் நம்ம கேட்குறோம். யாக்கோபு சுதந்திரிச்சுட்டா, வந்துட்டா, சந்தோஷமா வந்துட்டான். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவே முகாந்திரமாக ஜாதிகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அதை ஆக்டிவேட் பண்ண போடுகிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் என்பது இந்த இடத்துல நான் பார்க்கிறோம். 2-3 காரியத்தை பார்க்கும். ஏன் கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பில் ஏன் தெரியுமா அவ்வளவு பிரச்சனைகள்? நீங்கள் எடுத்து வாசிங்க 16வது வசனம் 3:16 வாசிங்க. கலாத்தியர் 3:16. எஸ் 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 ஆமென். உன் சந்ததிகளுக்கும் என்று சொல்லவில்லை, சந்ததிக்கும் என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அவன் கிறிஸ்துவே. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலன் கிடைக்க லேட் ஆகி கொண்டிருக்கிறது? அது ஒரு வாக்குத்தத்த சந்ததி. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைமுறை உருவாக்குற தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது? அது ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை சுமந்து வருகிற சந்ததி. அந்த சந்ததி உருவாக கூடாது என்பதற்காக தேசம் அனுமதி. இயேசுவினுடைய பிறப்பில் ஏரோதா சொல்லிச்சு, அந்த வயசுக்கு 2 வயசு கீழே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுருங்க. மரியாள் கேட்கிறா, அது எப்படி அந்த வாக்குத்தத்தத்தினுடைய வாக்கியம் நிறைவேறும்? பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அந்த வல்லமையினால் பிறக்கக்கூடும். இது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கிடையாது. இதுக்கு அடுத்து எப்படி நம்மகிட்ட வந்தது? அதுக்கு அதிலே போடப்பட்டிருக்கிறது. அதையும் நான் சொல்றேன் உங்ககிட்ட. இதனால நீங்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லணும். எத்தனை வாக்குத்தத்தத்தை கேட்டு சோர்ந்து போயிட்டீங்க தானே? ஓயாம எல்லாருமே தலையில கை வச்சா தானே சொன்னாங்க. இந்த வருஷத்திலிருந்து கடந்த வருஷத்திலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்த ஒரு ஜெபம், பரிசுத்த ஆவியானவரால் என் மேல் கிடைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஆக்டிவேட் ஆகப்படட்டும். எந்த இடத்துல சோர்ந்து இருக்கிறோம் அதை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அதில் மேல் இறங்கணும். அதனால் அந்த ஆசீர்வாதங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் ஆக்டிவேட் ஆகணும்னு சொல்லுங்க. இந்த வருஷம் அந்த கிறிஸ்துவை பற்றி தான் வாக்குத்தத்தம் பண்ணத. கீழே நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம மேல் அனுப்பின நம்ம எப்படி இருந்தோம்னா பாபத்திற்கும் சாபத்திற்கும் தாசர்களாக இருந்தோம். ஆனால் கீழே உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது 6வது வசனம் 4:16 வாசிங்களேன். கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனும் ஆயிருக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தாசர்களா இருந்தோம். அது எப்படி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இங்க வருகிறது? இங்கு ஏன் தெரியுமா? ஆவியானவருடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆவியானவர் எதனுடைய ஆவியானவர்? அவர் பயத்தினுடைய ஆவியானவர் அல்ல, அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. பிள்ளைகளுக்காக அவர் எதையெல்லாம் சொன்னாரோ, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுக்காக அவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தங்களை வைத்தாரோ, அது அவர் நம்மை அனுப்பின ஆவியினால ஒரே சரீரமாக்கி நம்மளை அவருடைய பிள்ளைகள் ஆக்கினபடினால அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் எனக்கும் சுதந்திரமானவைகள். இதைத்தான் இயேசு சொன்னார், நான் போகும்போது, நான் போறது நல்லது, நான் செய்ததையும் நீங்க செய்வீங்க, அதற்கு அதிகமானவைகளை நீங்க செய்ய போறீங்க. ஏன்னா சுதந்திரங்கள் நிற்கிறது. வாக்குத்தத்தங்கள் இஸ் awaiting for you generation. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரே. ஆனால் என்ன இந்த வாக்குத்தத்தங்கள் ஆக்டிவேட் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே காரியத்தில் என்ன வாக்குத்தத்தம் போடப்பட்டது என்று சொல்லி இங்கே போடப்பட்ட 3:14 போடப்பட்டோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவேசுகள் ஜாதிகளுக்கு வரும்படியாக நாம் வாக்குத்தத்தம் பெற்றப்பட்ட. அது வாசிங்களேன் தமிழ்ல ஒரு நிமிஷம். எஸ், ஆமென். எஸ், 3:14 தான் வாசிங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகும். அந்த வாக்குத்தத்தம் வரும்படிக்கு அதை யார் ஆக்டிவேட் பண்ண போகிறார்? ஆவியை பற்றி சொன்னப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இதுதான் சொல்யூஷன். ஈக்குவேஷன் இஸ் ஹியர். உண்மையில கடந்த சில நாட்களாக நான் அதை உணர்கிறேன். என்னிடத்துல வருங்க,
என்னிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவ ஜலத்தினுடைய தண்ணீர் அது போகிற இடங்கள் எல்லாம் ஜீவனை உருவாக்கக்கூடும். கடந்த தினத்தில் ஊழியத்துக்கு கடந்து போகிற இடத்துல சடனாக ஒரு சிஸ்டருக்காக எப்பயுமே நாங்கள் போகும்போது சிரித்த முகத்தோடு கூட அவங்க எங்களை வரவேற்பாங்க. ஆனால் அன்னைக்கு போகும்போது தேவனை பற்றி சுத்தம் அறியாத ஒரு சிஸ்டர், ரொம்ப அவங்க நாங்கள் ஒரு ப்ரெசண்டாகவே இல்லை. அவங்களுக்காக ஜெபிக்கும்பொழுது தேவ ஆவியானவர் என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கேன்சல் த ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன், கேன்சல் த ஸ்பிரிட் ஆஃப் சூசைடல். இயேசுவின் நாமத்தில் நான் அதை ரெண்டையுமே கட்டி ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு விஷயம் நடந்தது. கத்தி கொண்டு விழுந்தாங்க, பயங்கர உரத்த சத்தத்தை ஆள ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறமா அவங்ககிட்ட கேட்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொன்னாங்க, எனக்கு ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க என்னுடைய லைஃப்பில், ஆனால் நான் முடிவெடுத்துட்டேன் பார்த்து இனி வாழ்றது யூஸில் என்னை யூஸ் பண்ணிட்டு நிறைய போட்டாங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், இனி வாழ்கிறதுக்கு வாழ மாட்டேன்ற முடிவில் தான் அது இருந்தேன். ஆனால் நான் பயங்கர ஒரு சந்தோஷத்தை அடைகிறேன். நாங்கள் திரும்பி வரும்போது அவங்க எங்களுக்கு உபசரித்து அனுப்புனாங்க. சிரித்த முகத்தை பார்த்தேன். இந்த ஆவியானவர் எங்கெல்லாம் போகிறதோ அந்த இடத்துல விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும், அந்த இடத்துல ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். எதுக்கு தெரியுமா? அது எதெல்லாமாக இருந்தாலும் உயிர் பெறாம கிடக்கிற வாக்கு தத்தங்கள் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த தண்ணீர் போகிற இடத்துல எல்லாம் சகலதும் 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 உயிரோடு எழும்பும் என்பதையும், அந்த இடத்துல சகலதும் மருந்தாக மாறும் என்பதையும், அந்த இடத்துல அநேக மாற்றங்கள் உருவாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன். 3/4 மணி நேரம் கொடுத்தாங்க, சொன்னால் ஒரே காரியத்தை, த இம்பார்ட்டன்ஸ். இது 2-3 வருஷத்தாவே நான் பற்றி பேச நிறைய இருக்கு. ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுத்த பகிர்ந்து கொள்ள சொன்ன ஒரே வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. இந்த வருஷம் ஒரு விடுதலையினுடைய வருஷம் தான். ஆழத்தின் மேலே இருள் உண்டானது, ஆனால் திரும்பி இந்த பக்கம் வாசிக்கும் போது அந்த இருளோ அதை மேற்கொள்ளவில்லை. என்ன தெரியுமா? அதற்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருந்தான். சில இருள்கள் நம்முடைய வீட்டை மேற்கொள்ளுகிறது, நம்முடைய ஜெனரேஷனை மேற்கொள்ளுகிறது, நம்முடைய வாக்குத்தத்தங்களை மேற்கொள்ளுகிறது. அங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உங்களுடைய படிப்பில் சரி, உங்களுடைய குடும்பத்தில் சரி, வாழ்க்கையில் சரி, இந்த வருஷம் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அது தேவ ஆவியானோட உலாவுகிற நேரம், தேவ ஆவியானுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நேரம், தேவ ஆவியானோட பேசுகிற ஒரு நேரத்தை உருவாக்குங்க. அப்படி நீங்கள் தேவ ஆவியானவருடைய உலாவுதல் ஆரம்பிக்கப்பட ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால், எங்கே எல்லாம் தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்ஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் உயிர் இல்லாத உயிர். இந்த வருஷம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வந்து சொல்லணுன்றதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, யாரும் சொல்லி வைக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட ஆசைப்படுங்க. அடுத்த லெவலுக்கு போக ஆசைப்படுங்க. ஆதலால் சில கட்டுகள் உடைக்கப்படும், ஆதலால் வாக்குத்தத்தங்கள் சுதந்திரிக்கப்பட ஆரம்பிக்கும். இனி என்றைக்கு நாம் என்ன அவருடைய ஆவியான பற்றி வேதம் சொல்லுகிறது, இனிமேல் நாம் பயந்து கொண்டிருக்கிறவர்களாக இராதபடி, அவர் பயத்தினுடைய ஆவி நமக்கு தராதபடி பலத்தினுடைய அன்பினுடைய ஆவி நமக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் எப்போ நம்முடைய லைஃப்ல என்ட்ராக அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அது வரைக்கும் நீங்கள் பயந்த விஷயத்தை பற்றி, அதற்கப்புறம் அது பயத்தினுடைய ஆவியானவர்ல, அதற்கப்புறம் அன்பினுடைய தைரியத்தினுடைய ஆவியானவர் நம்முடைய செயல்பட ஆரம்பிப்பார். நேரங்கள் முடிந்தது என்று நினைக்கிறேன். சரி, இந்ததான் தேவன் சொன்னார், என்னுள்ள விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. என்னில் விசுவாசிக்கிறவன் அந்த ஒரு எழுதிய மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம், பிடிச்சிடலாம் இந்த மெசேஜை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகத்தை எடுங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வாங்க ஒரு நிமிஷம். 2வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 24வது வசனம். எஸ் எஸ் அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க என்ன படப்பட்டிருக்குது? மரணத்தினால் அவரை கட்டி வைக்கப்பட முடியவில்லை தானே? அங்க அப்படித்தான வசனம் தமிழ்ல என்னங்க? தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஹல்லேலூயா. அவர் மரணத்தினால், அந்த இடத்துல மரணம் ட்ரை பண்ணதான் செய்து அதை கட்டி வைத்திரணும், அவங்களை அழிச்சிடணும். ஆனா அதனால் கட்டி வைக்கப்பட கூடாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதனால கட்டி வைக்க கூடாமல் இருந்தது. அதனுடைய ரீசன் தான் திரும்ப வாசிக்கும் போது ரோமர் நிருபத்தில் பவுல் தெளிவாக சொல்லுகிறார். 8வது அதிகாரம் 11-13 வாசிங்க. இன்னொரு ஆளு எபேசியர் 18-19 எடுத்து வச்சிருங்க. 1:18-19. மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான
உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. இங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஏன் அதை மரணத்தால் அவரை கட்டி வைக்க முடியவில்லை? அந்த ஆவியானவர் இறங்கி போகும்போது மரணத்தால் அவரை பிடித்து வைக்க. இது இன்னும் டீட்டெயிலா நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா தான் 1வது அதிகாரம் வாங்க. எபேசியர் 1:18-19 கொஞ்சம் வாசிச்சுங்களேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். 20 வாசிங்களேன். சாரி 20. அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் அது கிறிஸ்துவிலும் வியாபரிச்சு அவனை மரிச்சவர்களிலிருந்து எழுந்தேற்பிச்சு. 19 வருஷம் அப்படி மாதிரி வருதா? எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த காலைவேளையில நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவரிடத்தில் விசுவாசிக்கிற பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர் சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையிடப்பட்டிருப்பதை நாங்கள் மறந்திருக்கிறோம். இங்கே ஏன் அந்த மரணத்திற்கு இயேசுவை பிடித்து வைக்க முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். 18 ரோமர் நிருபம் 8வது அதிகாரத்தில் நாம் பார்த்த ஒரு காரியத்தை, அது கிறிஸ்துவிலும் இறங்கி அந்த மரணத்தை அந்த சரீரத்தை அது ஜீவிப்பிக்க ஆரம்பித்தது என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்காக செயல்பட வேண்டிய அவருடைய மகிமையினுடைய அளவற்ற சக்தி, மரணத்தில் அளவற்ற சக்தி அது கிறிஸ்துவிலும் வியாபரிச்சு. அது எங்க இறங்கினது? கிறிஸ்துவில இறங்கி அவரையும் மரணத்திலிருந்து உயிர்ப்பித்தார் என்று பார்க்கிறோம். இது என்ன நடக்குது என்று சொன்னா கலாத்தியரில் அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமினுடைய பார்க்கிறோம், சாராளுடைய கர்ப்பம் செத்திருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆனால் நாம் திரும்பி பார்க்கிறோம், ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிகரிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்த உடனேயும் அந்த இடத்துல நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லட்டா? ஏன் அவருடைய விசுவாசத்தினால அந்த செத்து போன கர்ப்பம் கூட ஆக்டிவேட் ஆச்சு தெரியுமா? 3வது கலாத்தியர் 3:5 அதில் போடப்பட்டிருக்கு. கொஞ்சம் வாசிங்களேன். 3:5. உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விசுவாசம் வந்தபோது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், செயல்பட அவங்களுடைய ஆவியினாலே அற்புதங்களை செய்கிற தெய்வம் அந்த உயிரற்றதை உயிரோடு எழுப்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை தான் சொன்னோம், நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் உயிரற்று கிடக்கிறது. அதை நாம் எப்படி எழுப்ப வேண்டும்? உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த உயிரற்றது உயிரோடு எழும்பும். ஆதலால் கிறிஸ்துவை அந்த ஆவியினால அந்த மரணத்தினால பிடித்து வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஆவியானவர் எப்போ இறங்கி போனதோ அதை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினது. இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் உயிர்படக்கூடிய வருஷமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வருஷம் நீங்கள் விடுதலையாகிற வருஷமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வருஷம் உங்களுடைய பிள்ளைகள் ஞானத்தினால நிரப்பப்படுகிற வருஷமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வருஷம் பிள்ளைகள் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற வருஷமாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பாபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர்களை வழி நடத்துகிற வருஷமாக இந்த வருஷம் மாறட்டும். மரணத்துக்கு அவளை கட்டி வைக்க முடியவில்லை, சாபத்துக்கு அவளை பிடித்து வைக்க முடியவில்லை, பாபத்துக்கு அவளை பிடித்து வைக்க முடியவில்லை. சிம்சோன் மேல் ஆவியானவர் வந்தபோது அவனை கட்டியிருந்த கட்டுகள் அவனை கட்டி வைக்க முடியவில்லை. இந்த வருஷம் ஒரே ஒரு விஷயத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நேரங்கள் முடிந்தது. ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடுவோம். ஒரு விஷயம் நம் கண்களை தேவனை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒரு விஷயம் நாம் கேட்போம். தேவனே, உம்முடைய ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கட்டும். எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவமே, ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உயிரற்ற சாராளுடைய கர்ப்பம் செத்திருந்த அந்த கர்ப்பம் துறக்க உம்மால முடிந்தது. அது நாங்கள் பார்க்கிறோம். ஆவியானவர் அற்புதத்தை செய்தார் என்று. அந்த ஆவியானவர் அந்த ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எங்களுக்கு அதை செயல்படுத்தும்படியாக சொன்ன வாக்குத்தத்தமாகிய ஆவியானவரே, உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைக்கு முன்பதாக
முன்பாக இறங்குங்க. எங்களுடைய செத்த இடத்திற்கு முன்பாக நீங்க இறங்கி வாங்க. எங்களுடைய செத்து போன சூழ்நிலைக்கு முன்பாக இறங்கி வாங்க. வாக்கு தத்தங்க உயிர் பெறக்கூடிய பகலாக இந்த பகல் வேலை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். உண்மையிலே சொல்றேன், இந்த வருஷம் ஒரு சாட்சியினுடைய வாழ்க்கையாக மாறும். அவரை நீங்க கூப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, உங்க சூழ்நிலைக்கு முன்பாக அவர் இறங்க ஆரம்பித்தார் என்று சொன்னார், இயேசுவின் நாமத்தில் எல்லா டிப்ரெஷன் ஸ்பிரிட்டுகளையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். இந்த நேரத்தில் பயத்தின் ஆவிகள் கேன்சல் பண்ணப்படுகிற இந்த நேரத்தில் அப்பா பிதாவேப்பா, பயந்து கொண்டு ஒரு சிறு பிள்ளைக்கு முன்பாக பயந்து கொண்டு ஒதுங்கி நின்ற பேதுரு, பயந்து கொண்டு அறைக்குள்ளாக ஏறி இருந்த சீஷர்கள், தேவனுடைய ஆவி வந்தபோது 11 பேர் இறங்கி எழுந்து நின்று அந்த கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினாங்க. தைரியத்தினுடைய ஆவி, பலத்தினுடைய ஆவி, இந்த நாட்களில் பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறேன். தேவ மகிமை வெளிப்படட்டும் அப்பா, நீர் வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து இஸ்ரேலும் யூதாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பிறந்தோம் எனக்கு சாட்சிகளாயிருப்பார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது ஒரு சூழ்நிலை மாறும். பரிசுத்த ஆவி வரும்போது உடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு உட்படப்படும். ஒரு பேச எல்லாரும் தேவ சமூகத்தில் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா அனுப்புங்க, கைகளை தட்டி உற்சாகமாய் எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. அபிஷேகத்தோடு உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உலர்ந்த எலும்புகள் இந்த நாள் உயிரடைய வேண்டுமே. அபிஷேகத்தோடு உலர்ந்த எலும்புகள் ஒரு புதிய வல்லமை ஒவ்வொரு மேலும் பரிசுத்தோட அபிஷேகம் இறங்கி வரட்டும். தேவன் உங்களை அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்புவீராக. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி இறங்கி வரும்போது பூதங்கள் வெளியே வரும், அசுத்த ஆவிகள் வெளியே வரும், கட்டுகள் வெளியே வரும். பரிசுத்த ஆவி உனக்குள்ளே போவார். பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வாசம் பண்ணுவார். உன்னை ஆலயமாய் மாற்றுவார். உனக்குள் சதா காலங்களும் அரசாளுவார். அவனுடைய தெய்வம் உனக்குள் வாழுகை செய்வது, உனக்குள் வாழ்வது எவ்வளவு பெரிய பாக்கியமான காரியம். நீ கோயிலாய் நீ எரிய கோயிலை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை, தெய்வத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆண்டவர் உனக்குள் வாசம் பண்ணுவார். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக. பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்புவீராக. மேன்மையான காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.